ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி அதையே சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதிலே 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கழுவி வச்ச சிக்கனும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 கை அளவு தண்ணி அதில் நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. மீடியம் சிம்மில் ஆக்கிட்டு நம்ம மூடி நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் நடுவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது சுருள வரும்போது நம்ம இறக்குற டைமில் மிளகு சீரகத்தூள் அதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு நீங்கள் போடலாம். போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா சிக்கன் சுக்கா எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார்